Hello aspirants, welcome to Fight Club. So இன்னைக்கு we are starting off a very important explainer series related to environment. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிக்சர்லேயே இருக்கிற மாதிரி we are going to start Indian State of Forest Report 2023. ஸோ 2023ல் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஏன் சார் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிப்போர்ட் பேரில் 2023ன்னு இருந்தாலுமே இதை எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் டிசம்பர், அதாவது டிசம்பர் 2024 அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது it is of very high relevance to UPSC Prelims 2025. As you all know, Indian Civil Service-க்கும் Indian Forest Service-க்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான். ஸோ அந்த காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து என்வாயர்மெண்ட்லேருந்து தான் கேட்கப்படுது. ஸோ என்வாயர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. மோஸ்ட்டாக நெகட்டிவான விஷயங்களுக்காக தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் வந்துருச்சு, இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்களாக நம்ம என்வாயர்மெண்ட்டை படிச்சுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அதை பற்றி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் என்வாயர்மெண்ட் சார்ந்த கேள்விகள் வந்துட்டு இப்போ அதிகமாக கேட்கப்படுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு நம்ம 2 டைமென்ஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நிறைய யூபிஎஸ்சி இன்ஸ்டியூட் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அவங்களோட கம்பைலேஷனில் கவர் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி தனியாக இதுக்குன்னு கம்பைலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வீடியோஸில் வந்து நம்ம 2ஆக பார்க்க போகிறோம். ஒன்று, சரி இந்தியாவில் ஃபாரஸ்ட்டை வந்து இந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு இதை மட்டும் தான் மந்த்லி கம்பைலேஷனில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மேங்க்ரூவ் அதிகரிச்சிருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இல்லாட்டி கார்பன் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஜென்ரலாக அவங்களும் பண்ணது தான். ஸோ நம்ம வீடியோஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆஃப் ஹையர் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா we are going to discuss the embedded topics. இப்போ மேங்க்ரூவ் கவருக்குனே தனியாக ஒரு சாப்டர் இருக்குது நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வெறும் மேங்க்ரூவ் கவர் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. ஆஸ் அ ரிவிஷனாக மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டம்னா என்னது, மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டமில் இருக்க அடாப்டேஷன் என்னது, இந்தியாவில் ஈஸ்ட் கோஸ்ட்டில் மேங்க்ரூவ்ஸ் ரொம்ப டைவர்ஸாக, வெஸ்ட் கோஸ்ட்டில் மேங்க்ரூவ் ரொம்ப டைவர்ஸாக, சுந்தர்பன்ஸில் இருக்கிற அந்த மேங்க்ரூவ் ஸ்பீஷீஸோட பேர் என்ன, ஓகே, இந்தியாவிலேயே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப என்டேஞ்சர்டாக மேங்க்ரூவ் ஸ்பீஷீஸ் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டே டியூன்ட். நம்ம வந்து வெறும் ரிப்போர்ட்டோட டேட்டாவை மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து ரிப்போர்ட்டோட சேர்ந்து டேட்டா, அதோட கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோன்னா அடிஷ்னலாக என்வாயர்மெண்ட்டுக்கான ஒரு குவிக் ரிவிஷனாக இந்த டாபிக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித், இதுதான் வந்துட்டு டிசம்பர் 2024 நம்மளோட யூனியன் என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ தட் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு இது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? டு ஸ்டார்ட் வித், நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் பற்றி ஒரு ஐடியா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்ஸ்பைரிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படின்னு சொல்கிறேன்னா, ஓவராலாக குளோபல் லெவலில் நம்ம பிளானெட்டில் வெறும் 31% 31% ஆஃப் லேண்ட் ஏரியா மட்டும்தான் ஃபாரஸ்ட் கவரால் சூழப்பட்டிருக்கு. பட் இருந்தாலுமே 80% ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஸ்பீஷீஸ் இந்த ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டமில் தான் இருக்குது. அமேசான்லேருந்து ஆரம்பித்து இந்தியாவில் வெஸ்டர்ன் கேட்ஸ் வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் சேர்ந்து 20% ஆஃப் குளோபல் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் பீப்புள் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டமை நம்பி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான இந்த ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 27 ஃபுட்பால் ஃபீல்டு அளவுக்கு நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சிட்டு வரோம். ஓகேங்களா? அந்த காரணத்தினாலே இந்த ஃபாரஸ்ட்டை அசஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதா, இது சார்ந்து கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி டு ஸ்டார்ட் வித், நம்ம ஃபாரஸ்ட் ஏன் ஃபவுண்டேஷனல் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ரீசன்ஸ்னால தான். ஃபாரஸ்ட்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே என்வாயர்மெண்ட்டில் படிக்கிறது தான். ஆனால் இப்போ மாடர்ன் டேயில் அதை விட இம்பார்ட்டன்ட் டியூட்டியாக நம்ம பார்க்குறது ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஸ் கார்பன் சிங்க், which means they sequester carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு தான் ஆக்சிஜன் அதை வெளியே கொடுக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நம்ம அட்மாஸ்பியரில் இருந்ததுன்னா இட் வில் லீட் டு குளோபல் வார்மிங். அந்த குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். கரெக்டாக? ஸோ இட் வில் டேர்ன் இன்டு விஷியஸ் சைக்கிள். ஸோ இதனால் கார்பன் டை ஆக்சைடை நம்ம செக்வெஸ்டர் பண்ணுறது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜாபாக பார்க்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம். அதை தாண்டி இப்போ சுந்தர்பன்ஸ் எடுத்துக்கிறீங்க, அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டம் தான், விச் இஸ் ஆல்சோ ஏ ஃபாரஸ்ட். ஓகே, அந்த இடத்துல சைக்ளோனை ப்ரிவென்ட் பண்ணுறதே அந்த
மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் தான். ஸோ இந்த டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ், சாயில் எரோஷனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, பயோடைவர்சிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதிகப்படியான ட்ரக்ஸ், மெடிசன்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட கேன்சருக்கான பாதி ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் காடில் வந்துட்டு வி வில் டாக் அபவுட் சம்திங், ஒரு அட்மாஸ்பரிக் ரிவர் போயிட்டுருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதை நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இந்த அட்மாஸ்பரிக் ரிவர் மூலியமாக நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து வெளியாகிற அந்த வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, வி டேர்ம் இட் ஆஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அந்த இவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது மூலியமாக அதிகப்படியான மாய்ஸ்சர் வந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு ஆட் பண்ணுறோம். அதுதான் மழை நீராக திரும்ப நம்ம பூமிக்கு வருது. கரெக்டாக? ஸோ இது மூலியமாக வாட்டர் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஏரியாவோட மைக்ரோ கிளைமேட் ரெகுலேஷனை வந்து பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் அந்த ஃபவுண்டேஷனல் ஃபேப்ரிக் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் ஃபேப்ரிக் அப்படிங்கிறத கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த யூஎன் டெக்கேட் ஆன் இக்கோசிஸ்டம் ரீஸ்டரேஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்களோட டார்கெட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட் டெக்கேட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் டெக்கேட்டில் அட்லீஸ்ட் ப்ரையாரிட்டி இக்கோசிஸ்டம்ஸ், நம்ம நிறைய கைண்ட் ஆஃப் இக்கோசிஸ்டம் படிச்சிருப்போம். டெரஸ்ட்ரியல், ஓஷன், அது இல்லாமல் ஸ்வாம்ப் இக்கோசிஸ்டம், மேங்க்ரோவ் இக்கோசிஸ்டம், ஓகே, டைகா இக்கோசிஸ்டம், டுண்ட்ரா இக்கோசிஸ்டம், இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். இந்த மாதிரி ப்ரையாரிட்டி இக்கோசிஸ்டம், அதில் ஃபாரஸ்ட்டு ஒன்று, அதை 30% நம்மளால் ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சதுன்னா 70% ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், தடுத்து நிறுத்த முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமானது அட்மாஸ்ஃபியரில். அதில் 50% நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ தட் வி கேன் ஆல்சோ லிமிட் கிளைமேட் சேஞ்ச். புரியுதுங்களா? அந்த காரணத்தினாலே ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் விச் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் ரோம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎன் கீழே இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட், யுனைடெட் நேஷன்ஸ் கீழே இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்சி. ஸோ இந்த ரிப்போர்ட் 2020க்கானது. அதுக்கப்புறம் இவங்க எந்த ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணல. நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லையும் இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் இது யார் ரிலீஸ் பண்ணுறா, இவங்களோட டேட்டா என்னங்கிறத பேசிக்காக இந்த ஸ்லைட் மூலிமா நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, அப்போ ஓவராலாக ரைட்டில் நம்ம வேர்ல்டு மேப் பார்க்குறோம் இல்லையா, இங்கே 4 வகையான ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம் இருக்கும். இந்த 4 வகையில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போக போக இப்போ ஈக்குவேட்டரில் அதிகப்படியான சன்லைட் இருக்கும், அதிகப்படியான ரெயின்ஃபால் இருக்கும். அதனால் ட்ராபிக்கல் இக்கோசிஸ்டம், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டாக? அதுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா சப்ட்ராபிக்கல், அதுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இலையுதிர் காடுகள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கும் மேலே போனீங்கன்னா கோனிஃபரஸ் ரீஜன் பார்த்துருப்போம். ஸோ கோனிஃபரஸ் ரீஜன் நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, துந்த்ரா இக்கோசிஸ்டம் அப்படின்னு, சாரி, டைகா இக்கோசிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் மேலே தான் துந்த்ரா இக்கோசிஸ்டம். துந்த்ரா இக்கோசிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். துந்த்ரா இக்கோசிஸ்டமில் பெருசாக மரமே நம்மளால் பார்க்க முடியாது, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பெர்மாஃப்ரோஸ்ட். அந்த கிரவுண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக ஃப்ரோசன் ரீஜனில் இருக்கும். அது துந்த்ரா இக்கோசிஸ்டம். அங்கே காடே பார்க்காதனால அது இந்த டிஸ்கஷன் கீழே வராது. ஸோ மேஜர்லி ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், ஈக்குவேட்டரில் அமேசானாக இருக்கட்டும், காங்கோ ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இந்தோனேஷியன் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் கீழே வரும். அதுதான் அதிகப்படியாக வேர்ல்டில் இருக்கிறது. செகண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோனிஃபரஸ்ட் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, சைபீரியன் ஃபாரஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் செகண்ட் பொசிஷன். தேர்டு இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட், அதுக்கும் கீழே இருக்கிறது தான் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். இந்த ரேங்கிங் உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபாரஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக அமேசான் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணிவிடுவோம், பிரேசில்னு போட்டுருவோம். பட் ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்டு தான் பிரேசில் உங்களுக்கு, அப்புறம் கனடா, யூஎஸ்ஏ, சைனா. இவங்க 5 பேராக தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ சார் அப்போது இந்தியா இந்த ரேங்கிங்லேயே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து 10th பிளேஸ். 10th பிளேஸ் அப்படிங்கும் போது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் ஃபாரஸ்ட் ஏரியா இந்தியாவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2%, அதாவது 2%. ஓகே, பட் இந்தியா டாப் 5ல், அதாவது 3வது பிளேஸில் இருக்குது. அது எந்த பேராமீட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஆனுவல் நெட் கெயின் இன் ஃபாரஸ்ட் ஏரியா, அதில் இந்தியா ஹேஸ் அ 3rd பிளேஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பழசாக இருந்தாலும் குளோபல் லெவலில் இருக்க முக்கியமான ஃபாரஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இந்த GFRA. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியா ஹேஸ் 10th பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரஸ்ட் கவர் குளோபல் லெவலில், பட் 3rd பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆனுவல் நெட் கெயின் இன் ஃபாரஸ்ட் ஏரியா. புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து தான் நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ எதுக்குடா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் காரணம் இருக்குது. இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறதே இவங்க தான், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ 1981 தான் இதை நம்ம
உருவாக்குறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஏஜென்சி. ஓகே, லொக்கேட்டட் இன் டெஹ்ராடூன். இவங்க 1987லேருந்து இந்த ஃபாரஸ்ட் சர்வேவை என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்வே 1987 எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023, இது 18th எடிஷன். ஸோ அந்த 18th எடிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட்டாக ஞாபகம் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ரீசனுக்காக இந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்மளோட இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் கிடையாது. நான் அடிஷ்னலாக உங்களோட ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்காக இந்த ஸ்லைடை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கிரீன் வாட்ச் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ மஸ்ட் ஆஃப் ஹர்ட் ஆஃப் கேம்பா, காம்பன்சேட்ரி அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. இந்த காம்பன்சேட்ரி அஃபாரஸ்டேஷன் எங்கே பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்காக ஒரு காட்டை அழிக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு காட்டை நீங்கள் இன்னொரு இடத்துல என்ன பண்ணணும், காம்பன்சேட்டரியை உருவாக்கணும். அப்படி உருவாக்க முடியல அப்படின்னா அதுக்கான நெட் ப்ரெசென்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி ஃபண்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும், அங்கே டெபாசிட் பண்ணிடணும் கேம்பாவில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே நிறைய ஃபண்ட் இருக்கும் ஃபார் அஃபாரஸ்டேஷன். இதை எந்த அளவுக்கு அவங்க அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கிரீன் வாட்ச், விச் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலான டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து முடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் ரிலவெண்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அடிஷ்னலாக வெறும் ரிப்போர்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தான் நம்ம மெயின் பிக்சருக்கே வரும். ஓகே, ஸோ என்னென்ன டேட்டா பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பையனியல் பப்ளிகேஷன், விச் மீன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18th ரிப்போர்ட். ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. நம்ம வந்து சேட்டலைட் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இந்த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டையே வந்துட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த சேட்டலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஜஸ்ட் அன் அடிஷன், RISOSAT-2. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சேட்டலைட் டேட்டா, அதாவது ஹைதராபாத்தில் NRSCன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். அவங்களோட உதவியோட சேட்டலைட் டேட்டாவை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அழகாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபாரஸ்ட் கவர், ட்ரீ கவர், ட்ரீஸ் அவுட் சைட் த ஃபாரஸ்ட்னா என்னது, மேங்க்ரூவ் கவர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேம்பு ரிசோர்ஸ், இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் கீழே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது பேசுது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறதுலே ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் என்னென்னா, டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், அதாவது இந்தியாவில் மொத்த சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஓவரால் ஜாகிரபிக்கல் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா அதில் 25% உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபாரஸ்ட்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 1/3 ஆஃப் தி ஏரியாவை நாங்கள் ஃபாரஸ்ட்டாக மாற்றி காமிக்கிறோம். அதுதான் அந்த பாலிசியோட கோல். பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுலேருந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். 25% தான் ஃபாரஸ்ட்டை நம்ம வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ டோட்டல் ஏரியாவும் நான் கொடுத்துருக்கேன், அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். புரியுதா? ஸோ இதுதான் பேசிக்காக இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இந்த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் எதெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க, இது மேபி நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டினாக வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம், அதாவது நான் 2 ப்ரீவியஸ் பப்ளிகேஷனையும் இந்த இடத்துல வந்து ஏன் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னா, இதை வச்சு உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா 2021 ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணாங்கன்னா, டைகர் ரிசர்வ், டைகர் காரிடர், அதுக்கப்புறம் கிர் ஃபாரஸ்ட், லயன் இருக்கும் இல்லைங்களா, ஏஷியாட்டிக் லயன். ஸோ இந்த இடத்துலலாம் ஃபாரஸ்ட் கவரை முதன் முறையாக 2021 ரிப்போர்ட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி நம்மளுக்கு மாற்றி என்ன பண்ணலாம், 2023 ரிப்போர்ட்டில் தான் ஃபஸ்ட் டைம் டைகர் ரிசர்வ் நம்ம இது பண்ணுறோன்னு கொடுக்கலாம். கிடையாது, அது 2021 ரிப்போர்ட்டில். டெக்கேடல் சேஞ்சுனா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபாரஸ்ட் கவர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அதையுமே 2021 ரிப்போர்ட்டில் புதுசாக பண்ணாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, பாரிஸ் அக்ரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கான அந்த கோல் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்தியா என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத NDCன்னு சொல்லுவோம், நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். அதுக்கான ப்ரோக்ரஸ் என்ன போயிட்டுருக்கோம் ஃபாரஸ்ட் மூலியமாக அப்படிங்கிறது 2021 ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. புரியுதுங்களா? இது நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம வந்து 2023 ரிப்போர்ட்டில் தான் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரஸ்ட் கவர் தனியாக, ட்ரீ கவர் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு டைம் 2023 தான் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது, வெஸ்டர்ன் கேட்ஸுக்குன்னு தனியாக இன்ஃபர்மேஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிவிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஜோன் இருக்கும், ஃபாரஸ்ட் டிவிஷன் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் வச்சுருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல். ஸோ அந்த டிவிஷன் வைஸ் டேட்டா முறையாக இப்போ தான் நம்ம என்ன பண்ண வரோம், இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு 2023 ரிப்போர்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஒரு தனியாக, அதுக்குன்னு ஒரு சாப்டர். இந்தியன் ஃபாரஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அதுக்கு தனியாக ஒரு சாப்டர். இதுவுமே முறையாக இந்த ரிப்போர்ட் மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது. க்ரோயிங் ஸ்டாக்னா என்னென்னா, இப்போது ஸ்டாக் அப்படிங்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டோட அந்த உட்டி வால்யூம் இருக்கு இல்லையா,
அதான் நம்ம க்ரோயிங் ஸ்டாக்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ இந்த க்ரோயிங் ஸ்டாக் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லையும் இப்போ டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குது, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குது, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரோயிங் ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து வந்திருக்கோம். பேம்பூ கவரையுமே ட்ரீ கவருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ்மே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே முறையாக நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 யூனிக்காக பண்ண விஷயங்கள். புரியுதா? ஸோ இந்த ஒரு இதோட வாட் வி ஆர் டிஸ்கஸிங் இஸ் என்ன அடுத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஜஸ்ட் டு கிவ் அன் இன்ட்ரடக்ஷன் அபவுட் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். ஸோ இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் அடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தவறாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம ஃபாரஸ்ட் கவர்னா என்னது, ட்ரீ கவர்னா என்னது, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சியேஷன் என்னது, இது வந்து ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வருமா வராதா, ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இது கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் கவர், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேங்க்ரூவ்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, அந்த கான்செப்ட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு மேங்க்ரூவ் கவர். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா ஃபாரஸ்ட் ஃபயர் மானிட்டரிங்ஸ் ரொம்ப தீவிரமாக இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒரு இடத்துல அதிகமாக மழை பெய்யுதுன்னா இன்னொரு இடத்துல மழை கம்மியாகும், வறட்சி வர ஆரம்பிக்கும். வறட்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே காய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஃபயர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் மானிட்டரிங்குமே ரொம்ப தீவிரமாக எல்லா கண்ட்ரீஸுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்தியாவில் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு பயனியர். ஓகே, ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 2 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஸ்டாக், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பன் ஸ்டாக், அது தனி சாப்டர். அதுக்கப்புறம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னது, பேசிக்காக அதில் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னலாம் இருக்குது, இந்தியாவில் ஃபாரஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, இது ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸாக ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட்லி டெக்கேடல் சேஞ்ச், இது வந்து போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த வருஷமே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது மூலியமாக வாட் வி ஆர் லேர்னிங் இஸ், ஸோ இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை ஹோலிஸ்டிக்காக ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கான்செப்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ், இந்தியன் இனிஷியேட்டிவ், டேட்டா பாயிண்ட்ஸ், சேஞ்சஸ் இன் டேட்டா பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கான வேல்யூ எடிஷன், கிட்டத்தட்ட 6 இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா கிடைக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ்பிளைனர் சீரீஸை தவறாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் உங்களோட ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இதுலேருந்து வந்திருந்தாலுமே யூ வில் பி வெரி பெனிஃபிஷியல். ஓகே, so let us meet in the second video. Thank you so much for your time. Follow Fight Club. ஸோ கண்டிப்பாக நிறைய இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் ஆன் டைவர்ஸ் டாபிக்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனல், அதாவது என்வாயர்மெண்ட் 360 அப்படின்னு ஒரு சேனல் டெலிகிராமில் இருக்குது. அந்த சேனலில் தான் என்வாயர்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை தாண்டி யூபிஎஸ்சி ஃபைட் கிளப்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுலேயுமே கண்டிப்பாக தவறாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் என்ஹான்ஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் டு அ வெரி ஹையர் லெவல். ஓகே, ஸோ அதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஸ்பெசிஃபை பண்ண இந்த என்வாயர்மெண்ட் 360 சேனலில் டெய்லியுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பயனியர், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி முக்கியமான 6 to 7 நியூஸ் பேப்பரில் என்னென்னலாம் என்வாயர்மெண்ட் நியூஸ் வருதோ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த சேனலில் வந்து வி ஆர் புட்டிங் இட். ஓகே, ஸோ தட் அது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். வில் டேக் இட் டு அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.